இன்று அன்பு தங்கை மைமுனா பேகத்தின் நினைவு நாள். இந்த நினைவை போற்றும் வண்ணம் என் உள்ளம் பாடிய கவிதையராகும். தலைப்பு தங்கை எனும் தங்க நீலா. மைமுனா பேகம் கல்லில் வடித்த சொல்வோல் எம் நெஞ்சில் பதிந்த தங்கை, அன்பாய் ஆருயிராய் ஜகத்தில் உதித்து எம் அகத்தில் உறைந்தவள். மௌனத்தால் மடலெழுதி மரணத்திற்கு தூதனுப்பி அழுகையின் தவத்தில் ஆரம்பித்த வாழ்க்கைதரை அமைதியின் தூக்கம் ஏற்று துக்கத்தில் ஆழ்த்தினாலே மாண்டு போன ஆண்டு 2017. இன்னும் இதனை என்னுள்ளம் எண்ணி எண்ணி வாடுதம்மா. தாளாட்டிய தமிழ் இங்கே, தட்டி கொடுத்து தூக்கி வளர்த்த தோள்கள் இங்கே, நினைவினை தாங்கிய நெஞ்சிங்கே, நெஞ்ச பூஞ்சோலையிலே நிலைத்தவளே, நீ மட்டும் எங்கே எங்கே எங்கே, நெஞ்சை ஏங்க விட்டு சென்றதெங்கே? வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தை தேடி போனாயோ, வார்த்தை இருந்தும் சொல்வதற்கு செய்தி தேடி போனாயோ, செய்திகள் பல இருந்தும் சொல்வதற்கு நேரம் தேடி போனாயோ, நேரம் காலம் இருந்த போதும் நேசம் மறந்து போனாயோ, நேசம் பாசம் சூழ்ந்திருந்தும் சுவாசம் துறந்து போனாயோ, இயற்கையின் நிழல் தேடி நீ இளைப்பார சென்றாயோ, மறுமை காலத்தின் கணக்கிற்கு புது வரவாக போனாயோ, புது வரவாக போனாயோ. என் மனதை வென்ற மரகத புறாவே, என்ன தவம் செய்தோமோ உன்னோடு பிறப்பதற்கு, என்ன பிழை செய்தோமோ உன்னை இளம் வயதில் இழப்பதற்கு. நெஞ்ச கடலில் உன் நினைவின் அலைகள், கண்களின் கரையில் கண்ணீரின் ரேகைகள், நெஞ்சில் பதிந்தது உனது நினைவின் வேர்கள். உழைப்பிற்கு உறுதுணையாய் உருவெடுத்த உன்னதவே, என் படைப்புகளுக்கு சிறகு தந்து பலம் தந்து தக்க துணையான தங்கையே, எம் கல்புக்கு ஒளி தந்த தங்க நிலா, என் கல்புக்கு பொக்கிசமாய் கடந்து சென்று ஆண்டுகள் 7 கடந்த போதும் நினைவுகள் மறப்பதில்லை, நினைவுகள் மறப்பதில்லை. குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மௌத் எனும் இறைமறை வசனம் என் இதயத்தை தேற்றட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். நேசமுடன் புலவர் அப்துல் நாசர், வைகை தென்றல், மதுரை.